ஸோ கிரிக்கெட்ல பவுலிங் போடும்போது எனக்கு அப்பப்போ பெயின் இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ ஷோல்டர் இன்ஜுரிஸ் கிரிக்கெட்ல பவுலிங் போடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா அது ஓவர் யூஸ் இன்ஜுரி. திரும்ப திரும்ப நம்ம ஷோல்டர்ல அதிக லெவல்ல பவர் கொடுக்கறதுனால அது வருது. ஸோ இது ரெண்டு விதமா பார்க்கலாம். முதலாவது ஏஜ் கம்மியா இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா மசில் பவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் கண்ட்ராக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம பைசப்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா கண்ட்ராக்ட் ஆகும்போது பைசப்ஸோட தசைனார் தோள்பட்டைக்குள்ள வந்து அட்டாச் ஆகும். அந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேர் ஆகும். ஸ்லாப் டேர்னு சொல்லுவோம், SLAP. இரண்டாவது ஏஜ் அதிகமா இருக்கிற ஆளுங்களை பாத்தீங்கன்னா பவுலிங் போடும்போது தோள்பட்டைக்குள்ள இருக்கிற மேஜர் மசில் சுப்ராஸ்பினேட்டஸ் அப்படிங்கிற தசை வந்து நம்மளுக்கு கிழிஞ்சு போயிடும். ஜென்ரலா நம்ம ஷோல்டர் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது வலி இருக்கக்கூடாது. ஒருவேளை பவுலிங் பண்ணும்போது வலி இருக்கு, இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பெயின் இருக்குன்னா உடனே உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயத்த நம்ம இனிஷியலாவே நம்ம பாத்துக்கிட்டா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பவுலிங் போடும்போது பெயின் இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.